பொண்டாட்டிய அடிக்கிறானே கம்ப்ளைண்ட் பண்றவெல்லாம் நல்ல புருஷன் இல்லடா. எவ்வளவு அடி வாங்கினாலும் அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறவன் தான்டா நல்ல புருஷன். சாந்தா, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா குடிக்க. என்னங்க கைய பார்த்து சந்தோஷமா வருவீங்க? வரும்போது ஜோசியக்காரன் பார்த்தேன். என் கைய பார்த்துட்டு 3வது பொம்பளை புள்ள பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ட்டாரு. ஆசதே நான் தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேல. அடி லூசு, நீ தானே பண்ணிருக்க, நானும் பண்ணல. ஓ நோ. அடே செருப்பால அத்தை இந்த பாத்துடுறேன். ஒண்ணு நான் இல்லன்னு அவ இப்ப முடிவு பண்ணிக்க. ஒருத்தருக்கு ஒருத்திதான் புருஷன் பொண்டாட்டின்னு தான் சொல்றாங்க. புருஷன் பொண்டாட்டிங்கன்னு சொல்றது இல்ல, தெரிஞ்சுக்க. நான் உனக்கு விசுவாசமா இருக்கேன்ல, அப்படித்தான் உனக்கும். உண்மையிலே ஆண்களுடைய குணம் என்ன தெரியுமா? 1000 பெண்கள் இருந்தாலும் 10,000 பெண்கள் இருந்தாலும் 1 கோடி பெண்கள் இருந்தாலும் அவனுடைய கண்கள் யார தேடும் தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய மட்டும்தான் தேடும். ஏன் கேளுங்க, அவ இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தவள சைட் அடிப்பான். நைட்டு ஃபுல்லா விடிய விடிய ரீல்ஸா பார்த்தா கருமம் தூக்கம் வந்து தொலை மாட்டேங்குது. காலையில வேலை செய்யலாம்னு வந்தா தூக்கம் சொக்குது. கடவுளே, ஓனர் கண்ணுல மட்டும் பற்றக்கூடாதுப்பா, இந்த வேலையும் போயிடும். வாழ்க்கையில படிப்படியாதான் முன்னேறணும். அந்த படியத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். யார் வீட்டுல இருக்குன்னே தெரியலையே. அவ கூப்பிட்டதுனால நீ போன, அவ கூப்பிடலாம் போயிருக்க மாட்டேன். கூப்பிட்டதுனால போன, அவ கூப்பிடலாம் போயிருக்க மாட்டேன். ரோல கூப்பிட்டா போவேன். ஆமாண்டா வெண்ண. ஐத்ரி, என்ன ஆபீஸ்ல எல்லாம் டூருக்கு போறாங்க. டூர் தானே, போட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை? நானும் போறேன். நீயும் போறியா? எத்தனை பேர் போறாங்க? 8 பேர் போறோம். 8 பேரா? லேடிஸ் எத்தனை பேரு? 7 பேர். ஒரு 2000 ரூபாய் இருக்குமா? 2000 ரூபாவா? அவன் பால் பில்லு, கேஸ் பில்லு, கரண்ட் பில்லுன்னு கஷ்டத்துல வாழ்ந்துனுக்குறான். 2000 ரூபாய் வேணுமா? 2000 ரூபாய்? அவன் இங்க காசு இல்லாம கஷ்டப்பட்டுனுக்குறான். இந்த அம்மா வந்து சொகுசா 2000 ரூபாய் கொடுன்னு கேட்பாங்க. அது இதெல்லாம் திருப்பிடுவேன். காசு கீசு நீ ஏதாவது கேட்டு என் பக்கத்துல வந்தீங்க அவ்வளவுதான். இந்த மாசம் உங்களுக்கு கஞ்சி தான். போங்க, ஏஞ்சி போங்க, என் பக்கத்துலயே வராதீங்க. இல்லனா இல்லன்னு சொல்லு. அது எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? அம்மா வீட்ல போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம்னு நினைச்சேன். வெறும் கையோட எப்படி போறது? ஏன்டா தங்க இதை இவ்வளவு லேட்டா சொல்ற? நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வாரம் என்னடா, 1 வருஷம் அங்கேயே இருடா. யார் உன்னை என்ன கேட்க போறா? நீ ஆட்டோ எல்லாம் போகாத, கஷ்டமா இருக்கும். நான் பிளைட் டிக்கெட் புக் பண்ணி தரேன், நீ ஜாலியா போயிட்டு. இருந்தாலும் பத்தாது, இந்த இதையும் வேற வச்சுக்கோ. நீ 1 வருஷத்துக்கு அங்கேயே இரு, சந்தோஷமா. நீ அங்க பத்திரமா இரு, மாமா எங்க பத்திரமா இருப்பேன். முடிஞ்சா இதையும் கூட்டு போயிடு.